ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஓஎம்மில் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்னென்னு பார்த்துருப்போம், எலாஸ்டிக் கான்ஸ்டண்ட்டை பற்றி வந்து பார்த்துருப்போம். இன்னும் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வகையில் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினை பற்றி வந்து பார்க்க போவோம். அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இடையில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்க போவோம். ஆல்ரெடி இதை பற்றி நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தவேன், ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துக்குவாங்க. சரிங்களா? சரி, இந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்டுக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பு, அப்புறமேட்டு ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து எப்படி வேவி ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து இந்த டாப்பிக்கை வந்து முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜியை பற்றி வந்து பார்ப்போம். அப்புறமேட்டு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இருக்குது. அதை இன்னும் நம்ம வந்து பார்க்காம வச்சுருக்கோம். நான் வந்து அதை வந்து டிசைனில் பார்த்துக்கலான்னு நினச்சேன், ஆனால் வந்து இங்கே பார்த்தது தான் நல்லது அப்படின்னு வந்து தோணுது. ஸோ வந்து நம்ம வந்து அதையும் வந்து இங்கே வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போது டாபிக் வந்து எழுதிக்கலாம். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் நான் வந்து சிம்பிளாக வந்து எழுதிக்குவேன். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா என்னங்க? ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயின் நான் வந்து என்னான்னு வந்து தெரிஞ்சுக்கலாமே. ஸ்ட்ரெயின் நான் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வந்து ஒரு மெட்டீரியல் மேலே வந்து லோடு வந்து தரேன். அந்த லோடுனால் அந்த மெட்டீரியலில் வந்து ஏதோ ஏரியாவில் வந்து பாதிப்பு வந்து உண்டாகுது. அந்த பாதிப்பு உண்டாகிறதுனால அந்த மெட்டீரியல் வந்து என்ன பண்ணும், ஒன்று இது மாதிரி வந்து செப்பையாகும், இல்லையா இந்த மாதிரி வந்து நீட்டமாக வந்து இதாகும், இல்லை இப்படி வந்து ஆகும். நம்ம தரக்கூடிய லோடை பொறுத்து வந்து இருக்குது. இப்போ நான் வந்து மேலே வந்து இப்படி வந்து லோடு தந்தேன்னா இது வந்து செப்பையாகிடும். இதுவே வந்து ஃபுல்லாக வந்து லோடு தந்தனாலோ இல்லை 2 சைடும் பிடிச்சி இழுத்தனாலோ இது வந்து இந்த ஷேப்புக்கு வந்து வந்துடும். நான் சைடில் லோடு தந்தேன்னா அது வந்து இந்த ஷேப்புக்கு வந்து வந்துடும். ஸோ வந்து ஷேப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதை வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை அனுபவிக்கக்கூடிய ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி வந்து நம்ம வந்து அப்புறமேட்டாக வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, இப்போது ஏரியா மட்டும்தான் வந்து ஸ்ட்ரெயினை வந்து அனுபவிக்கணும் இல்லை. சரிங்களா? அதோடய வால்யூம்லேயும் வந்து ஸ்ட்ரெயினை வந்து ஃபீல் பண்ண வைக்க முடியும். அந்த ஸ்ட்ரெயினை தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வந்து சொல்லுவோம். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா இப்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ஒரு டைரக்ஷனில் மட்டும் லோட் தரோம், இல்லாட்டினா வந்து 2 டைரக்ஷனில் மட்டும் லோட் தரோம். ஆனால் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 3 டைரக்ஷனில் வந்து லோட் தர மாதிரி இருக்கும். அதாவது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு லோடு, ஒய் ஆக்சிஸில் ஒரு லோடு, இஜெட் ஆக்சிஸில் வந்து லோடு, இந்த மாதிரி வந்து லோடு வந்து தர மாதிரி இருக்கும். இப்படி லோடு தந்தால் தான் அந்த பொருளை வந்து ஃபுல்லாக வந்து டீஃபார்ம் ஆக வைக்க முடியும். அப்படி இது பண்ணுற ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து இதை பற்றி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து படிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இதில் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஆர்ஆர்பிஜேயில் எஸ்எஸ்சிஜேயில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த டாப்பிக்கை பற்றி நான் சொல்கிறது எல்லாத்தையும் கவனமாக வந்து நோட்ஸ் வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட்டை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். சரிங்களா? இந்த சண்டே வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் வந்து பார்ப்போம். போர்டு வந்து ஒழுங்காக அழைக்க மாட்டேது மக்களே, மன்னித்துக் கொள்ளுங்கள். அதை வந்து நல்லா வந்து நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போவோம்னா, ட்ரை ஆக்சியல் லோடிங் அப்படின்னா வந்து என்னங்களை பற்றி பார்ப்போம். ட்ரை ஆக்சியல் லோடிங்னா என்ன? ட்ரைனா என்ன? 3. அப்போ 3 ஆக்சிஸில் வந்து நம்ம வந்து லோடு வந்து தவப்போம். அப்போ 3 ஆக்சிஸ் வந்து என்னென்னா, எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள லோடு, ஒய் ஆக்சிஸில் உள்ள லோடு, இஜெட் ஆக்சிஸில் வந்து லோடு. சரிங்களா? எப்படி தவப்போம்னா, இது வந்து இஜெட் ஆக்சிஸ்னு வந்து வச்சுப்போம், இது வந்து எஸ் ஆக்சிஸ், அப்போ வந்து இது வந்து ஒய் ஆக்சிஸ். இந்த 3 இதுலேயும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த பொருளை வந்து பிடிச்சி இழுக்குவேன். இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு டப்பா வந்து செவ்வக ஷேப்பில் வந்து இருக்குது. இந்த செவ்வக ஷேப்பில் இருக்க டப்பாவை வந்து நான் வந்து 3 இதுலேயும் வந்து பிடிச்சி வந்து இழுக்குவேன். சரிங்களா? இப்படி வந்து இழுக்கும்போது வந்து என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு சைடு நான் வந்து ஃபோர்ஸ் வந்து அதிகமாக தந்தங்கிற பட்சத்தில் அந்த சைடு வந்து அதிகமாக வந்து இதாகும். அதுக்கு ஆப்போசிட் சைடு அந்த சைஸ் வந்து அப்படியே வந்து சுருங்கும். சரிங்களா? இப்போது நான் வந்து இந்த சைடு வந்து ஃபோர்ஸ் வந்து அதிகமாக தந்தேன்னா
இது வந்து என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறது இப்படி நீண்டு வந்து போயிடும். அப்போது இந்த சைடு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சுருங்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து நான் வந்து இந்த சைடு வந்து ஃபோர்ஸ் வந்து அதிகமாக தந்தேன்னா என்ன ஆகும், இப்படி இருக்கிறது இப்படி மாறிடும். அப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா இந்த லென்த் வந்து சுருங்கும். ஸோ வந்து இப்படி வந்து லோடு வந்து வேரி ஆகும்போது இத்தனை வேரியேஷன்ஸ் வந்து காமிக்கும். ஒருவேளை நான் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் லோடு வந்து தந்தேன்னா, ஹைட்ரோஸ்டாட்டிக்னால் வந்து ஒரே மாதிரியான லோடு. இப்போ வந்து இங்கே வந்து 5 நியூட்டனுக்கு தரேன், அதே மாதிரி வந்து இங்கேயும் 5 நியூட்டனுக்கு தரேன், இங்கேயும் வந்து 5 நியூட்டனுக்கு வந்து தரேன். இந்த மாதிரி ஒரே மாதிரி வந்து லோடு தந்தேன்னா அப்போ இதோட ஷேப்பில் வந்து எந்த மாதிரி வந்து வேரியேஷன்ஸ் வந்து ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகணும்னு பார்த்தோம்னா எப்சிலான் வந்து யூஸ் பண்ண போவது கிடையாது. ஏன் வந்து எப்சிலான் வந்து யூஸ் பண்ண போவது கிடையாதுன்னா, நம்ம வந்து முன்னாடியே வந்து படிச்சிருப்போம், எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸை பற்றி படிச்சிருப்போம். என்னென்ன படிச்சிருப்பீங்க, யங்ஸ் மாடுலஸை பற்றி படிச்சிருப்பீங்க, பல்க் மாடுலஸை பற்றி படிச்சிருப்பீங்க. அப்புறமேட்டு வந்து பாய்சான் ரேஷியோவை பற்றி படிச்சிருப்பீங்க. பாய்சான் ரேஷியோவை பற்றி வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதில் வந்து என்ன சொல்லியிருப்போம்னா இதில் ஏற்படக்கூடிய டிஃபார்மேஷன் அப்படிங்கிறத பற்றி வந்து சொல்லியிருப்போம். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வேணால் போய்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பாய்சான் ரேஷியோவில் வந்து இங்கே வந்து அப்ளை ஆகுது. ஏன்னா நம்ம வந்து லோடு தரும்போது இது வந்து டிஃபார்ம் ஆகுதா, அப்படி டிஃபார்ம் ஆகும்போது நம்ம வந்து பாய்சான் ரேஷியோவை தான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ வந்து பாய்சான் ரேஷியோவை யூஸ் பண்ணி வந்து இந்த ட்ரைஆக்சியல் லோடிங் இதை வந்து பார்க்க போவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எதுக்கு வந்து பார்க்கலாம், ரெக்டாங்கிளுக்கு வந்து பார்க்கலாமா. ரெக்டாங்கிளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிள் மீன்ஸ் வந்து கனசெவ்வகத்துக்கு வந்து நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்கள் வந்து ரெக்டாங்கிள்னு ஒன்று 2D ஷேப்க்கு வந்து இது பண்ணிக்காதீங்க. இந்த ட்ரைஆக்சியல் லோடிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 3D ஷேப்ஸில் தான் வந்து வரும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்தது. ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆக்சுவலி இந்த ஷேப்ஸ் வரைகிறதுல பெரிய இதுங்க. இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் நான் வந்து அவையே வச்சு கிளியர் பண்ண ஆள். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. பார்த்து என்னடா இவன் பார்த்து வரைவான்னு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன், இங்கே வந்து ஃபோர்ஸ் தரேன், இதை வந்து சிக்மா இஜெட்னு வந்து வச்சுக்குவேன். இங்கே வந்து ஃபோர்ஸ் தரேன், இதை வந்து சிக்மா எஸ்ன்னு வந்து வச்சுக்குவேன். இங்கே வந்து ஃபோர்ஸ் தரேன், இதை வந்து சிக்மா ஒய்ன்னு வந்து வச்சுக்குவேன். ஸோ வந்து இது வந்து 3 வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. 3 ஈக்குவலாக இருந்தோன்னா வந்து அதை வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹைட்ரோஸ்டாட்டிக்கே ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து 3 வந்து ஈக்குவலாக இருக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து அவசியம் இல்லை. ஸோ வந்து இப்போது இந்த மாதிரி வந்து ஃபோர்ஸ் தரதுனால என்ன ஆகும், இது வந்து எலிவேஷன் ஆகும். அப்படி வந்து எலிவேஷன் ஆகிறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து எப்சிலான் எஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து எப்சிலான் ஒய்ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து எப்சிலான் இஜெட்னு வச்சுக்கலாம். ஸோ வந்து எப்சிலான் வால்யூம், இதோட வால்யூமில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின் தானே நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ எப்சிலான் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் எஸ் ப்ளஸ் எப்சிலான் ஒய் ப்ளஸ் எப்சிலான் இஜெட். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் வந்து தரோம் இல்லைங்களா. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து எப்படி இது பண்ணலாம், ஜிக்மா எஸ் ப்ளஸ் ஜிக்மா ஒய் ப்ளஸ் ஜிக்மா இஜெட். ஓகேவா? ஸோ வந்து இப்படி வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பாய்சான் ரேஷியோ கீழே தான் வந்து ஒர்க் ஆகுது. ஏன் இது வந்து பாய்சான் ரேஷியோ கீழே வந்து ஒர்க் ஆகுது, இது வந்து டிஃபார்ம் ஆகுது, அதனால இது வந்து பாய்சான் ரேஷியோ கீழே வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ வந்து பாய்சான் ரேஷியோ கீழே வந்து ஒர்க் ஆகும்போது இதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா எப்சிலான் வி இஸ் ஈக்குவல் டு 3 சிக்மா டிவைடட் பை இ. இது வந்து யங்ஸ் மாடுலஸ். சரிங்களா? 1 மைனஸ் 2 மியூ. சரிங்களா? இதுதான் வந்து இந்த ரெக்டாங்கிளோட, அதாவது 3D ரெக்டாங்கிளோட, கியூபாய்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஷேப்போட வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கான ஃபார்முலா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து மியூவோட வேல்யூ வந்து தந்தாங்கன்னா அதை வச்சு வந்து இதை கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த வேல்யூவை கூட வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து நிறையா வந்து வரதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதை வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலிண்டர். சிலிண்டர்னால் வந்து எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, சிலிண்டர் வந்து படுக்க போட்டிருக்கேன், இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து லோடு வந்து அப்ளை பண்ணலாம், இங்கேயும் லோடு வந்து அப்ளை பண்ணலாம்.
இந்த லோடு வந்து இன்க்ரீஸ் ஆனதுங்க பட்சத்தில் இந்த டயாமீட்டர் வந்து குறையும். சரிங்களா? அதாவது இந்த லென்த் இன்க்ரீஸ் ஆனங்கிற பட்சத்தில் இந்த டயாமீட்டர் வந்து குறையும். எத்தனை டயாமீட்டர் இருக்குது மொத்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டயாமீட்டர் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து 2 டயா ஸ்ட்ரெயின் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஒரு லென்த்து ஸ்ட்ரெயினை வந்து இது பண்ணணும். ஸோ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்து ப்ளஸ்ஸு 2 டயா இந்த ஸ்ட்ரெயின்ஸை வந்து கால்குலேட் வந்து பண்ணணும். டோட்டலாக வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வந்து கண்டுபிடிக்கணும்னா ஸோ வந்து லென்த்தோட ஸ்ட்ரெயின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தான் நமக்கு தெரியும்ல, ஜிக்மா டிவைடட் பை இ. இதுதான் வந்து லென்த்தோட இது. நீங்கள் வேணால் இங்கே வந்து எல் வந்து போட்டுக்கலாம். வால்யூம் சரி டயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் மியூ ஜிக்மா டிவைடட் பை இ. சரிங்களா? இங்கே ஏன் மைனஸ் மியூ வந்து போடுவோன்னா இந்த டயாவில் வந்து வேறுபாடு வந்து ஆகும். ஓகேவா? டயாவில் வந்து வேறுபாடு வந்து காமிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி லோடு தரும்போது லோடு தந்து புல் பண்ணும்போது இப்போது இவ்வளோ பெருசாக இருக்கிறது சுருங்கி போய் இவ்வளோ பெருசாகிடும். அப்போ இதுலேருந்து இதுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது லென்த்து. ஸோ வந்து குறையிறதுனால நம்ம வந்து மைனஸ் போட்டுருக்கோம். அதே மாதிரி வந்து சேஞ்சஸ் நடக்கிறதுனால வந்து நம்ம வந்து மியூ வந்து போட்டுருக்கோம். ஸோ வந்து இந்த இதை வந்து தூக்கிட்டு போய் இங்கேயும் இதை தூக்கிட்டு போய் இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜிக்மா இ ப்ளஸ்ஸு மைனஸு 2 மியூ சிக்மா இ வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ வந்து இது எல்லாத்துக்கும் காமனாக வந்து இதை வந்து வெளியெடுத்துலாமா? அப்போ வந்து சிக்மா டிவைடட் பை இ 1 மைனஸ் 2 மியூ வந்து கிடைக்கும். சரிங்களா? இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ வந்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினோட சிலிண்டர் ஷேப்க்கு வந்து சேஞ்ச் இன் வால்யூம். இந்த ஃபார்முலாவை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லைங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஆணி. ஏன்னா வந்து எக்ஸாமில் வந்து இதை தந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இப்போ நானே ஒரு கொஸ்டின் வந்து இது பண்ணுவேனே, கீழ்கண்டவற்றுள் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினை குறிப்பதற்கான ஃபார்முலா வந்து எதுக்கு சரியாக வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுடன் பொருந்துகிறதுன்னு இது பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் வந்து 2 தவேன், இங்கே வந்து 3 தவேன், இங்கே 4 தவேன், இங்கே 5 தவேன், இந்த மாதிரி வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணேன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அடிக்கணும். இல்லாட்டினா இந்த ஃபார்முலாவை வந்து ஆப்ஷனில் தந்துட்டு இதை கூட வந்து கேட்கலாம். சரிங்களா? வாய்ப்புகள் இருக்க மக்களே. அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியர். நம்ம லைவ் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா வந்து நான் நடத்துவது என் வாய்ஸே வந்து ரொம்ப முக்கியம் தான் இருக்கும். இதை நான் நடத்துவது புரியலைன்னா எப்படி வந்து கேட்பீங்க? 7 பேர் என் வீடியோவை பார்க்குறீங்க ஒரு நாளைக்கு. ஸோ வந்து அவங்களுக்காகவாவது நான் வந்து லைவ் வந்து கண்டக்ட் பண்ணுவேன் இல்லையா? ஸோ வந்து சண்டே அன்றைக்கி லைவில் கொஸ்டின் பேப்பர்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். சண்டே வேணால் மண்டே வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா சண்டே நம்ம வீட்டில் க்ரௌடு அதிகமாக இருக்கும், சவுண்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து ஸ்பியர் அடுத்து ஸ்பியர்னால் வந்து என்னங்க வட்டம், அதே வந்து கோள ஷேப்பில். அப்போ சைடில் ஒன்று இருக்கும், மேலே ஒன்று இருக்கும். இப்போ கோலம்னு பார்த்திங்கன்னா பந்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து 3 டைரக்ஷனில் வந்து பிடிச்சி வந்து இழுக்கலாம் இல்லைங்களா? இந்த இதில் பிடிச்சி இழுக்கலாம், மேலே கீழே பிடிச்சி இழுக்கலாம், அப்புறமேட்டு வந்து சைடில் பிடிச்சி வந்து இழுக்கலாம். ஸோ வந்து 3 டைரக்ஷனில் வந்து இது பண்ணலாம். அப்போ வந்து இதுக்கு வந்து 3 டயா வந்து தேவை. அப்போ 3 × டயா, அவ்வளோதான். சரிங்களா? இதுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 × டெல்டா டி டிவைடட் பை டி. இந்த டெல்டா டி அப்படிங்கிறது வந்து என்னென்னா இப்போ நான் வந்து இந்த சைடு பிடிச்சி இழுத்தேன்னு வைங்களேன், மேலே பிடிச்சி இழுத்தேன்னா மேலே மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து அந்த சேஞ்சிங் டயா டிவைடட் பை டோட்டல் டயா. சரிங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. ஸோ இதோட வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினில் வந்து நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், ரெக்டாங்கிள் பார்த்துருக்கோம், சிலிண்டர் பார்த்துருக்கோம், ஸ்பியர் பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்து மக்கப் பண்ணிக்கோங்க. எப்படி வந்ததுக்கான கான்செப்டையும் நான் வந்து சொல்லிட்டேன். புரியலன்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அது நம்ம வந்து என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ஸ் மாடுலஸு, அதுக்கப்புறமேட்டு வந்து பல்க் மாடுலஸு,
இந்த வெஜிடேட்டி மாடுலஸு, அப்புறமேட்டு பாய்சன் ரேஷியோ, இதுக்கு எல்லாத்துக்கும் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டுட்டேன். அந்த வீடியோவை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ரிலேஷன்ஷிப் வந்து தந்திருக்கேன்ல, அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து இருக்குது. இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்கான ஃபார்முலா 3k 1 - 2μ. சரிங்களா? இது வந்து ரிலேஷன்ஷிப்கான ஃபார்முலா. இதில் வந்து வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா, ஜீரோவை விட வந்து அதிகமாக இருக்கணுமா, மியூவோட வேல்யூ வந்து 1/2 விட கம்மியாக வந்து இருக்கணுமா. ஸோ வந்து இந்த ஃபார்முலா, இந்த வேல்யூஸை வந்து மக்கப் பண்ணிக்கோங்க. அதை தான் வந்து நல்லது. நம்ம வந்து ஒன்றுத்தையும் புரிஞ்சிட்டு படிக்கணும்னு நினச்சா அவ்வளோதான், டப்பா டான்ஸ் ஆடிடும். ஸோ வந்து அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சொல்லுவேன் 2g 1 + μ. சரிங்களா? இதுலேயும் வந்து ஜீரோவை விட வந்து அதிகமாக வந்து இருக்கணுமா, மியூவோட வேல்யூ வந்து -1 விட வந்து அதிகமாக வந்து இருக்கணுமா. சரிங்களா? இது வந்து 1/2 வந்து மியூவோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும், இங்கே வந்து -1 விட வந்து அதிகமாக இருக்கணும். வாய் திறந்த பக்கம் வந்து அதிகம், வாய் மூடின பக்கம் வந்து குறைவு. இதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டீலுக்கு மட்டும் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க மியூவோட வேல்யூ வந்து 1/3. இந்த 1/3 தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கனாலும் சரி, இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்து என்ன வேல்யூ வந்து கிடைக்கும்னா E = K = 8/3Gன்னு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து இதுலேயும் G இருக்குது, இதில் வந்து K இருக்குது. ஸோ வந்து K வச்சு கூட வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸு. சரிங்களா? இது இப்படி தான். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பாய்சான் ரேஷியோட தியரிட்டிக்கல் லிமிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, -1 0 இருக்கலாம், அதுக்கப்புறமேட்டு வந்து 1/2 வந்து இருக்கலாம். சம் புக்ஸில் வந்து 1 இருக்கலாம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்வேன். சரிங்களா? ஸோ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து என்ன பார்க்க போவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டை அழைக்க மாட்டேங்குது மக்களே, என்ன பண்ணலாம். ஸோ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல்ஸ் டைப் வந்து பார்க்க போவோம். மெட்டீரியல் டைப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போவோம். மெட்டீரியல் டைப் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோஜீனியஸ் இல்லாட்டினா வந்து ஐசோட்ரோபிக். அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீலு, காப்பரு, அலுமினியம், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம். சரிங்களா? இதுக்கு இப்போ நான் வந்து ஸ்டீலில் வந்து ஒரு க்யூப் வந்து எடுத்துக்குவேன்னு வைங்களேன். இந்த ஸ்டீலில் இருக்கிற இந்த க்யூபுக்கு வந்து நான் வந்து என்ன, இந்த என்ஸ் மாடுலஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு வந்து பல்க் மாடுலஸாக இருக்கட்டும், பாய்சான் ரேஷியோவாக இருக்கட்டும், நான் என்ன தந்தனாலும் இப்போ இந்த டைரக்ஷனில் பிடிச்சி இழுத்தேன்னா கரெக்டாக இந்த டைரக்ஷனில் அது என்ன வேலையை பார்க்கணுமோ அதை வந்து பார்க்கும். அதே மாதிரி இந்த டைரக்ஷனில் பிடிச்சி இழுத்தோன்னா அது வந்து என்ன வேலையை பார்க்கணுமோ பார்க்கும். மேலே இது பண்ணணும்னாலும் அதே இது தான் கிடைக்கும், கீழே பிடிச்சி இழுத்தோம்னாலும் லோடு தந்தோம்னாலும் எல்லா டைரக்ஷன்லையுமே நான் என்ன ஃபோர்ஸ், அதாவது புல்லிங் ஃபோர்ஸ் தரணும், புஷிங் ஃபோர்ஸ் தரணும், அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். எங்கேயும் வந்து வேரியேஷன் காமிக்காது. இப்போ நான் இங்கே வந்து 5 நியூட்டன் வந்து தவேன், இங்கேயும் வந்து 5 நியூட்டன் தவேன், இங்கேயும் வந்து 5 நியூட்டன் தவேன், இங்கேயும் வந்து 5 நியூட்டன் தவேன். அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும், எப்பயுமே வந்து ஈக்குவலாகவே வந்து இருக்கும். சரிங்களா? இங்கே நான் 5 நியூட்டன் தரும்போது வேலையை காமிச்சிட்டு, இங்கே நான் 5 நியூட்டன் தரும்போது வேறு வேலையை வந்து காமிக்கிறது, அப்படிலாம் வந்து இருக்காது. அப்படி இருந்தோம்னா அது வந்து ஹோமோஜீனியஸ் ஐசோட்ரோபிக் இது. சரிங்களா? இதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் மோஸ்ட்லி வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள். இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து வேணும்னு பார்த்திங்கன்னா 2 இருந்தோம்னா போதுமாங்க. சரிங்களா? அடுத்து வந்து என்னான்னு பார்த்திங்கன்னா ஆர்த்தோட்ரோபிக். ஆர்த்தோட்ரோபிக்னா வந்து ஆர்த்தோட்ரோபிக் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெயிட்டு தந்தோம்னா ஒரு வெயிட் பண்ணோம், அது இல்லாமல் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி வந்து வேறு எதுக்காவது லோடு தந்தோம்னா அது அப்போ வந்து ஒரு வெயிட் பண்ணோம், பிடிச்சி இழுத்தோம்னா இல்லை வந்து புஷ் பண்ணோம்னா அப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து பண்ணோம். ஸோ ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு இதை வந்து பண்ணோம். டோட்டலாக வந்து 3 பிஹேவியர் வந்து இதுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் வெயிட்டு தந்தோம்னா 1, அதேமாதிரி வந்து பிடிச்சி இழுத்தோம்னா புல் பண்ணோம்னா அந்த இதில் வந்து 1, அதுக்கப்புறமேட்டு அதை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது மெட்டீரியலை வந்து அடித்தோம்னா இல்லாட்டினா வேறு ஏதாவது பண்ணோம்னா அப்போ வந்து 1. ஸோ வந்து இதுமாதிரி 3 பிஹேவியரோடு வந்து இருக்கும். அப்படி 3 பிஹேவியரோடு இருக்கும்போது இதுக்கு வந்து எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா 9 வந்து இருக்குமா.
இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வுட்டு சொல்லுவாங்க, கிறிஸ்டல் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? வுட்டுக்கு லோடு தந்தோம்னா ஒரு மாதிரி ஆக்ட் ஆகும், பிடிச்சி இழுத்தோம்னா லோடை பிடிச்சி இழுத்தோம்னா அப்போ வந்து ஒரு மாதிரி ஆக்ட் ஆகும். அதே மாதிரி வந்து வுட்டை யூஸ் பண்ணி வந்து வேறு ஏதாவது மெட்டீரியல் வந்து அடித்தோம்னா அப்போ வந்து ஒரு மாதிரி வந்து ஆக்ட் ஆகும். ஸோ வந்து இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒர்க் ஆகிறதுனால இது வந்து ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஆனிசோட்ரோபிக் மெட்டீரியல். ஆனிசோட்ரோபிக் மெட்டீரியல்னால் அது என்ன நிலமையில் இருக்குன்னா அதுக்கே வந்து தெரியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான பிஹேவியர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து இங்கே வந்து 3 பிஹேவியர் தான் இருக்குல்ல, அங்கே வந்து நிறையா பிஹேவியர்ஸ் வந்து இருக்குமா. ஸோ வந்து அதுக்கு வந்து எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து 21 வந்து சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃபைபர் கிளாஸு, அப்புறமேட்டு இது போனு, இது எல்லாமே வந்து இந்த ஆனிசோட்ரோபிக் மெட்டீரியல் வந்து எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினில் வந்து ரெக்டாங்கிள் இதுக்கு வந்து பார்த்தோம், அப்புறமேட்டு வந்து சிலிண்டர் இதுக்கு வந்து பார்த்தோம், அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்பியருக்கு வந்து பார்த்தோம், அதுக்கப்புறமேட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் EGKµ இதுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு வந்து என்ன பார்த்தோம், மெட்டீரியல்ஸ் டைப்பு, அப்புறம் அதோட இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். உங்களுக்கு இதில் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக்கு ஷேரு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் ஏவ மாட்டுவேன், லைக்கும் போட மாட்டீங்க. அப்போ எப்படி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது? எனக்கு தெரிஞ்சு தமிழில் இந்த அளவுக்கு டீப்பாக வந்து நான் மட்டும்தான் எடுக்குவேன்னு நினைக்குவேன். வேறு யாராவது இருந்தால் அவங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படிச்சு தெரிஞ்சுப்பேன்ல, எனக்கும் வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ டாட்டா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து பார்க்க போவோம், அப்புறமேட்டு வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின் வந்து பார்க்க போவோம். அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம வந்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமு, அப்புறமேட்டு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமு இது எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். சரிங்களா? டாட்டா பை பை. வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம்.